வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் மிக முக்கியமானது ஒன்று இலவசமாக ஏர்ன் பண்ணுறது, மற்றது காசு இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. ஸோ இது சம்மந்தமான அப்டேட்டை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, முதல் கட்டமாக நாங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு மேலே வந்து கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த லோகோவை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இதில் வந்து பாருங்கள், மோர் சர்வீஸ் இருக்கு, கிளிக் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இதில் கிஃப்ட் அண்ட் கம்பைன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இதன் மூலம் தான் ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃப்ரீயாகவும் ஏர்ன் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ 100% லெஜெண்டாக உண்மையாக ஏர்ன் பண்ணுறது தான் இங்கே இருக்க வழி. அதைத்தான் சொல்ல போகிறேன். முதலாவது ஃப்ரீ ஏர்னிங்குக்கு முதலாவது பாருங்கள், வேர்ட் ஆஃப் த டேன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு வேர்ட் வரும். அந்த வேர்டு எவ்ரிடே நீங்கள் இதில் கொடுக்கணும். வீக்குக்கு ஒருக்கா உங்களுக்கு கிளைம் எவ்ரிடே கொடுத்தீங்கன்னா வீக்குக்கு ஒருக்கா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ அவங்க வீக்குக்கு ஒருக்கா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வேர்டில் முதலாவது இப்போ லெட்டர்ஸ் வந்து 3 எழுத்து, 5 எழுத்து, 7 எழுத்து அப்படி வரும். ஸோ இப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு எழுத்து சரியண்டா இப்படி க்ரீன் கலரில் வரும். அதுவே அந்த எழுத்து பிழை ஆனால் அந்த எழுத்து வேறு எங்கேயும் தான் வருமெண்டா ஜெலோ கலரில் வரும். பிளாக்கில் வந்துச்சுதேண்டா அது வந்து அந்த எழுத்து பிழை, அந்த எழுத்தே பிழைன்றது தான் அர்த்தம். ஸோ அதால் சரியான வேர்டை கொடுக்கணும். அந்த சரியான வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு அடிங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வேர்ட் ஆஃப் த டே என்று அடிச்சிங்கன்னா, பைனான்ஸ் வேர்ட் ஆஃப் த டே என்று அடிச்சிங்கன்னா உங்களுக்குரிய வேர்ட்ஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 7 உள்ள வேர்ட் கொடுக்கணும். கூகுளில் போய் அடித்து இந்த வெப்சைட்டில் இந்தியா டேட்டை பாருங்கள். டேட்டை பார்த்து அந்த டேட்டுக்குரிய மாதிரி வேர்டுகளை கொடுப்போம். கொடுத்து நாங்கள் கொடுத்த வேர்ட் சரியண்டா ஓகே, அப்படி பிள்ளையண்டா எங்களுக்கு 6 சான்ஸ் இருக்குது. அந்த 6 சான்ஸில் நாங்கள் ஒரு சான்ஸை சரி பண்ணோம்னா எங்களுக்கு வின் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதியில் இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இது போகும். 19ஆம் தேதி முடிய 20ஆம் தேதி வந்து திருப்பி புதுசாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி வீக்குக்கு ஒருக்கா இந்த இது நடந்து கொண்டிருக்கும். இதை விட இதுகளெல்லாம் வேறு ஏர்னிங் மெத்தட்டுகள், இதை பற்றின இதுகளை நான் பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ரெஃபரல் லிங்க், இந்த லிங்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பைனான்ஸ் ஓப்பன் பண்ண வச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு கிஃப்ட்டுகள் கிடைக்கும். அடுத்த கிஃப்ட் கார்டுன்றது நீங்கள் கூட ட்ரேடிங் அதில் செய்கிறாக்களாக இருந்தால் உங்களுக்கு சம்டைம் இதில் கிஃப்ட் கார்டுகள் வந்திருக்கும். உங்களோட கிஃப்ட்டுகள் எல்லாம் இதில் செக் பண்ணலாம். இதை விட லேர்ன் அண்ட் ஏர்ன் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து சில கொஷின்ஸுகள் வரும். அதுக்குரிய ஆன்சர் செஞ்சோம்னா கொடுத்தோம்னா அதுக்குரிய எங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். இதில் வந்து கூடுதலாக பழைய ஆக்களை விட புது ஆக்களுக்கு தான் கிடைக்கும். இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சு எண்ட் ஆகிட்டு இது வந்து ஒன்கோயின் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அது வந்து பழைய ஆக்களுக்கு சிலது வேலை செய்யாது, புது ஆக்களுக்கு தான் வேலை செய்யும். இந்த ABA என்ற டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நிறைய டாஸ்க்குகள் ஆல்ரெடி கொடுத்துருந்தவங்க எல்லாம் எண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுகளுக்குரிய ஆன்சரை கொடுத்துருந்தோம்னா எங்களுக்கு அந்த டோக்கன் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். எங்களோட ஸ்பாட் வாலெட்டில் வரும். சிலது உடனடியாக விட்ரா பண்ணலாம், சிலது டேக் பண்ணி எங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி தருவாங்க. கடைசியாக அதை விட்ரா பண்ணி எடுக்கலாம். ஓகே, இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து ரெட் பாக்கெட்ன்ட்டு இருக்கு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் ஒரு கோடு, அதாவது ஒரு கோட் ஃப்ரீயான கோடு உண்டு அந்த கோடை எடுத்து கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சில கோயின்கள் கிடைக்கும். பட் அதில் இன்னொரு வகையில் இருக்குது வந்து அது கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறது. இதில் வந்து பாருங்கள், ரிசீவ்ன்றிருக்கு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து கோடை கொண்டு வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணோம்னா எங்களுக்கு சின்ன சின்ன கோயின்கள் கிடைக்கும். ரைட். ஆனால் இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த கோடு எடுக்கிறது வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி எடுக்கிற நிறைய கோடுகள் வரும். அல்லது வந்து டெலிகிராமுக்குள்ளே வந்து நிறைய ரெட் பாக்கெட் என்ற ஒரு குரூப்புகள் இருக்கும். ஸோ அந்த குரூப்புகளுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா சிலர் வந்து கோட் போடுவாங்க. அந்த கோடு வந்து எடுத்துக்கொண்டு வந்து இதில் நாங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணி கொண்டோம்னா சரி. ஏன் அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து அந்த கோடை கொடுக்குறாங்கண்டா அதன் மூலமாக அவங்க ஏர்ன் பண்ணலாம். அதே வழியில் நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். அப்படின்னா உதாரணத்துக்கு 0.01 பெறுமதியான USDT உங்கள்கிட்ட இருக்குதுண்டா அதுக்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு கோயினை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது ஷிபா கோயினோ இல்லாட்டி பெப்பே கோயினோ இல்லை அதை விட குறைவாக விலையில் இருக்கிற கோயின்கள் என்ன செய்யலாம், இந்த பெறுமதிக்கு நீங்கள் வாங்கிட்டு கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்துட்டு அதை ஒரு 20 பேருக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் இதில் என்ன செய்யணும், மேலே பாருங்கள் இந்த சென்ட் என்ற ஆப்ஷனில் க்ரியேட்ன்றதை கொடுத்துட்டு
இதில் நம்பர் ஆஃப் கிஃப்ட்ன்றது எத்தனை பேருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம்ன்றதும் எங்கள்கிட்ட என்ன டோக்கன் இருக்கோ, நான் உதாரணத்துக்கு இதில் USDT என்று செலக்ட் ஆகிருக்கு. உங்கள்கிட்ட வேறு என்ன டோக்கன் இருக்கோ, இப்போ என்கிட்ட ஷிபா இனுவோ அல்லது ஒரு பெப்பேயோ ஒரு லட்சம்னா சரியான குறைவாக தான் வரும் பெப்பே கோயின் எல்லாம். ஸோ 1 லட்சம் கோயின் இதில் கொடுத்துட்டு எத்தனை பேருக்கு நம்பர் ஆஃப் கிஃப்ட்னா இதில் ஒரு 20 பேருக்கு மினிமம் கொடுத்தீங்கன்னா அந்த 20 பேருக்கு என்ன செய்யணும், பைனான்ஸ் வச்சுருக்க 20 பேருக்கு நாங்கள் அந்த கோடை கொடுக்குறதன் மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் போய் சேரும். ஸோ உங்கள்கிட்ட இருந்து அது போனாலும் அந்த 20 பேரும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு கிளைம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு $0.1 பெறுமதியான டோக்கன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இல்லை USDT உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 100 பேர் உங்களோட கோடை ஆட் பண்ணினாங்கன்னா அதுக்கு ஒரு பெறுமதி கிடைக்கும். அப்படியே ஒவ்வொன்றுக்கும் கிடைக்கும். கிட்டத்தட்ட மாதம் $20 வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணலாம் இப்படி நாங்கள் கொடுக்குறதன் மூலமாக. பட் அதுக்காக தான் இந்த டெலிகிராம் குரூப்புகளில் அப்படி கோடை ஷேர் பண்ணுறவங்க அதில் வந்து ஆக்கள் பேஸ் பண்ணுற ஆக்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் சேர அந்த கோடை ஃப்ரீயாக கொடுத்தவங்களுக்கும் இன்கம் வரும். ஸோ இது 2 வழியில் ஏர்ன் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்க்க போகிறோம். பைனான்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்ன்றது மிகப்பெரிய பிஸ்னஸ். ஸ்பாட் ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் 2 இருக்குது. ஸ்பாட் ட்ரேடிங்கன்னா மார்க்கெட் ஏறிச்சுதண்டா, மார்க்கெட் கூடிச்சுதண்டா எங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் வரும். மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சுன்னா அது ஏறும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி ஏர்ன் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கீழே ஒரு ட்ரேடிங் ஒன்று போட்டிருக்கேன் ஸ்பாட்டில். பட் எனக்கு இந்த ப்ரைஸுக்கு வந்தால் தான் பில்லுண்டு போட்டிருக்கேன். அப்போ இந்த ப்ரைஸ் எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் அது சேல் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஒரு ப்ராஃபிட். இது வந்து ஸ்பாட் ட்ரேடிங். அதே மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங் இருக்குது. அது 100% ரிஸ்க்கான ஒரு விஷயம். பட் மார்க்கெட் ஏறினா என்ன இறங்கினா என்ன இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் எங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் படித்து தான் செய்யணும். படிக்காமல் செஞ்சோம்னா இதில் லோஸ்ட் ஆகும். ஸோ படிக்கிறது வந்து எல்லாருக்கும் சந்தர்ப்பம் இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம், பொட்டுகளை யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் காணும். கிரிப்டோ சம்மந்தமாக கிரிப்டோட என்ன எப்படி வித்ட்ரா பண்ணுறது, எப்படி வாங்குறது விற்கிறது, இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் காணும். அதை யூஸ் பண்ணிக்கொண்டு இந்த பொட்டை யூஸ் பண்ணி நாங்கள் ட்ரேட் பண்ணலாம். இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் ட்ரேடிங்கும் ப்ராஃபிட் தர்ற பொட்டுகள் இருக்குது, ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் பொட் இருக்குது. அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா AFP பொட்டு. இந்த AFP பொட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்து எங்களுக்கு மினிமம் நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் நாங்கள் ஒரு $100க்கு ட்ரேட் பண்ணோம்னா மினிமம் $10 மந்த்துக்கு எங்களுக்கு ப்ராஃபிட் தரும். ஒரு $1000 போட்டு செய்கிறாங்களுக்கு மாதம் மினிமம் $100 ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி ஒரு $10,000 போட்டு ப்ராஃபிட் ட்ரேட் பண்ணுறேன்டா அவருக்கு வந்து மாதத்துக்கு மினிமம் $1,000 10% $1,000 அவர் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. எங்களுக்கு லொஸ்ட் ஆகாத மாதிரி இந்த பொட் வந்து ட்ரேட் பண்ணி எங்களுக்கு ப்ராஃபிட் தரும். ஸோ இந்த பொட்டை வந்து என்ன செய்வோம், நாங்கள் காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது. ஒரு $100க்கு இந்த பொட்டை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். 325 நாளைக்கு எங்களுக்கு இந்த பொட் ஒர்க் பண்ணணும் 24 hours. ஒரு தரம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு விட்டுட்டோம்னு வைங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அதை என்ன செய்யும், அந்த பொட் பைனான்ஸோட லிங்க் ஆகி எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஃபண்டை நாங்கள் எங்களோட பைனான்ஸில் எங்களோட ஃபண்டை வச்சு கொண்டோம்னா அதை ட்ரேட் பண்ணி எங்களுக்கு ப்ராஃபிட்டை தந்து அது ஸ்பாட் வாலெட்டுக்கு தள்ளிப்பட்டு இருக்கும். அந்த ஃபண்டை நாங்கள் இப்படி இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இது சம்மந்தமான முழு வீடியோ உங்களுக்கு விரைவில் வரும். ஸோ இதில் உங்களுக்கு நான் பேசிக்காக சொல்லக்கூடிய விஷயம் இதான். இந்த பொட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பைனான்ஸையும் இந்த பொட்டையும் நாங்கள் லிங்க் பண்ணுவோம். லிங்க் பண்ணதோட என்ன செய்வோம், இதில் ஒரு பொட்டில் வந்து 1 இயருக்குரிய பேக்கேஜ் ஒன்று நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஒரு $100 கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஃபியூவலுக்கு ஒரு $10 வேணும். அப்போ $110 கொடுத்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா ஃபியூவலுக்கு ஒரு $10 வச்சுட்டு மிச்சம் ட்ரேட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு $120 வைங்க. வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் $120 உங்களுக்கு மாதம் வந்து மினிமம் 10% ஒரு $12 ப்ராஃபிட் வரும். மினிமம் 12%, மேக்ஸிமம் அது சிலருக்கு வந்து 30% வந்திருக்கு, 40% வந்திருக்கு, அப்படி 20% வந்திருக்கு, 12% வந்திருக்கு, 15% வந்திருக்கு. அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். ரைட். ஸோ அதில் வந்து எங்களுக்கு மினிமம் 10% சொல்கிறோம். அந்த 10% வந்து ப்ராஃபிட் வந்து உங்களோட ஸ்பாட் வாலெட்டுக்கு வரும். ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணி ஸ்பாட்டுக்கு வரும். அது தேவைன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். அல்லது அந்த அமௌண்ட்டை திருப்பி உங்களோட $120 பேசிக் ப்ராஃபிட் அமௌண்ட்டோட ஆட் பண்ணி கம்பவுண்டிங்கில் சேர்த்து, அதாவது 120 + 12 திருப்பி அடுத்த மாதம் என்ன செய்யலாம், திருப்பி ஆட் பண்ணி 120 132 மாற்றுவீங்க. அப்படி வர்ற ப்ராஃபிட்டை அப்படி செஞ்சு கொண்டும் போகலாம். ஸோ இது சம்மந்தமான முழு வீடியோ விரைவில் வரும், பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்மந்தமாக இந்த ட்ரேடிங் சம்மந்தமான பொட் ட்ரேடிங் சம்மந்தமான அப்டேட்டுகள் வருது. இப்போ இது
மிகவும் நம்பிக்கையாக ட்ரேட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஒரு பொட் தான் இப்போ இந்த பொட் இருக்குது. அடுத்து இது வந்து ஹெச்மோட்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி செய்கிறாங்க. மார்க்கெட் ஏறினாயினா இறங்கினாயினா எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம். அடுத்து லொஸ்ட் மேக்ஸிமம் எங்களுக்கு லொஸ்ட் ஆகாத மாதிரி கம்பெனியும் ஸ்ட்ராட்டஜி செட்டிங்ஸுகள் செஞ்சு தந்திருக்காங்க. ஸோ அதை நாங்கள் சரியாக யூஸ் பண்ணோம்னா எங்களுக்கு இந்த பொட்டில் 100% ப்ராஃபிட் எடுக்கலாம். ரைட், அதனால் அவங்க சொல்கிறதன்படி நாங்கள் செய்யணும். இது சம்மந்தமான டவுட்ஸுகள் எதுவும் இருக்குன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ட்ரேடிங் என்று போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். இது சம்மந்தமான வீடியோகள், இந்த கம்பெனி டீட்டெயில்கள், என்ன செய்யணும் எது செய்யணுமென்ற டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். இது வந்து நிறைய இன்கம் தருது. உங்களுக்கு ஆக்டிவ் இன்கமும் இருக்குது, பேசிவ் இன்கமும் இருக்குது. ரைட், இதில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது சம்மந்தமான வீடியோஸ் விரைவில் வரும். அதில் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஐடியாக்களை எடுத்துகிட்டு என்ன கண்டெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கியிருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், பைனான்ஸில் இலவசமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது. ஸோ அது ரெண்டையும் சொல்லியிருக்கேன். இதை விட ஸ்டேக் பண்ணுறது, அதாவது புதுசாக பைனான்ஸில் வர்ற கோயின்களுக்கு என்ன செய்யணும், நாங்கள் எடுக்கணுமெண்டா அதை வந்து நாங்கள் பிஎன்பியை ஸ்டேக் பண்ணோம்னா அதுக்கு வந்து எங்களுக்கு அந்த கோயின்கள் கிடைக்கும். ரைட், அப்படியும் ஏர்ன் பண்ணலாம். அது வந்து எங்களுக்கு பெரிய அளவில் இல்லாட்டியும் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் கிடைக்கும். இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் இருக்குது. விருப்பம் இருக்கவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இது சம்மந்தமாக மேலதிக விவரங்கள் தரேன். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.